வெல்கம் டு மை சேனல். நீங்கள் யூடியூப்பில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப் பார்த்து ஷேர் மார்க்கெட்டில் ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சனாக தான் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த 2 வேர்ட்ஸ் நீங்கள் வந்து அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ யூடியூப்பில் நீங்கள் நிறைய வீடியோ பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு சிங்கிள் லைனாக வந்துட்டு ட்ரா பண்ணியிருப்பாங்க. இதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க இது ஒரு அப்டென்ட்னு. இந்த மாதிரி ஒரு இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேரலாக இருக்கிற லைன்ஸை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுனில் வந்து பையிங் செல்லிங் வந்துட்டு நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இருந்து சிடிஎஸ்எல் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம். ஸோ சப்போர்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு கீழே விழாமல் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு குறிப்பிட்ட பிரைஸ்க்கு மேலே அந்த ஸ்டாக்கால போக முடியாமல் திரும்ப கீழே வருது அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைம், இங்கே ஒரு டைம் டச் ஆயிருக்குது, இங்கே ஒரு டைம் டச் ஆயிருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இது ஒரு டைமுக்கு மல்டிபிள் டைம்ஸ் எத்தனை டைம் தொடுதோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபர் ஆகும். ஸோ மோர் தென் 2-3 டைம்ஸ் வந்து டச் பண்ணிருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஃபிடென்ட்டா அந்த பிரைஸ்க்கு கீழே வந்து விழாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்பி வந்து பை பண்ணலாம். ஸோ இது வந்து ஒன்ஸ் ஒரு டைம் மட்டும் டச் பண்ணிருந்துச்சு அப்படின்னா இது வந்து சப்போர்ட் இருக்குது, பட் ஆனால் வந்து அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆயிருக்குது. இது வந்து சப்போர்ட்டு. ஸோ இங்கே 2 இடத்துல டச் ஆயிருக்குது. இந்த 2 இடத்துல டச் பண்ணதுக்கப்புறம் திரும்ப மேலே தான் போயிருக்குது. இதுக்கு கீழே வந்து ட்ரேட் ஆகலை. ஸோ இது வந்து இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டா மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சு, அதாவது 2000ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2010ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டண்டாக ஒரு 2000 எடுத்துக்கலாம். 2000ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து திரும்ப வந்து கீழே வந்திருக்குது. கிட்டத்தட்ட இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து 2000 வரைக்கும் போயிட்டு இந்த இடத்துல கீழே வந்திருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000க்கு மேலே போயிட்டு, அதாவது இங்கே இதாக தான் ஓப்பனிங். ஸோ 2010ல ஓப்பன் ஆயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1945ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ இப்போ என்ன மீனிங் அப்படின்னா இது வந்து மேலே ஓப்பன் ஆனாலுமே இந்த 2000ங்கிறது ஒரு சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ட், அதுக்கு மேலே ட்ரேட் ஆகாம கீழே வந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால இங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா வந்துட்டு 1717 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவும், ஒரு 2000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்டாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா 2 டைம் வந்து இது வந்துட்டு மேலே போயிட்டு கீழே வந்திருக்குது. அதாவது 2000 பக்கத்தில் போயிட்டு கீழே வந்திருக்குது. ஓகே, இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த சப்போர்ட் பார்ப்போம். இங்க ஒன்ஸ் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஃபால் ஆச்சுன்னா மேபி இந்த ஸ்டாக் வந்து டைரக்டா இப்படியும் ஃபாலோ ஆகலாம், இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கன்சிடர் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து ஃபால் ஆகலாம். இங்க வந்து ஃபால் ஆகுறப்ப இங்க வந்து டச் ஆகுது அப்படின்னா இந்த சப்போர்ட் ஒரு லெவல் இருக்கு இல்லையா, 1717 இருக்கு இல்லையா, அந்த 1717 சப்போர்ட் லெவலை ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட் லெவல் எங்க இருக்கும் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 1435ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த சப்போர்ட் லெவல் இருக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேடை பாக்குறப்ப மேல இருக்கிறத மறந்துருங்க, இங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறப்ப இது வந்து ஒரு ரெசிஸ்டண்டா இருக்கும். சரிங்களா? மேல இருந்து ஒரு ஸ்டாக் வந்து கீழே வர்றப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து இதுவா தான் இருக்கும். செகண்ட் சப்போர்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கிற டாட்ஸா இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 1280 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்குது. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த சப்போர்ட் லெவல். ஸோ இங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறப்ப இந்த மாசத்துக்கு இப்போ மேல இருக்கிற சார்ட் வந்து மறந்துடுங்க, இங்க இருக்கிறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்துட்டு ஒரு 1280ல வந்து இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சு மேல கீழே அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல உள்ள ரெசிஸ்டன்ஸ், அதாவது 1435 டச் பண்ணிட்டு திரும்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் கீழே வந்துருக்குது. ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்றப்ப இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த டார்கெட் லெவலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீச் ஆயிருக்குது. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ டவுட் கேட்கலாம், இங்க வந்து ரிவர்சல் ஆயிருக்குல்ல பிரதர், இதையும் வந்து அப்ப நீங்க வந்து ஒரு சப்போர்ட்டா எடுத்துக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா இதை நீங்க ஒரு சப்போர்ட்டா எடுத்துக்கலாம். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து எங்கெல்லாம் பிளே ஆயிருக்கு அப்படின்னா இந்த சப்போர்ட் லெவல் ஈக்குவலா பாருங்க, இந்த இடத்துல இந்த சப்போர்ட் வந்திருக்குது, இந்த இடத்துல இதோட சப்போர்ட் கிடைச்சிருக்குது. பட் ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னா மேல இருக்கிறதா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்டா சொல்லலாம். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டண்டா நம்ம கன்சிடர் பண்ணலாம், பட் ஆனா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்டா நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து இந்த ரெசிஸ்டண்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மேலே உள்ள ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்டை வந்து டச் பண்ணியிருக்குது. அப்புறம் வந்து கீழே வந்து டவுன் ட்ரெண்ட்ல வந்தப்போ வந்துட்டு கீழே இருக்க சப்போர்ட் டச் பண்ணியிருக்குது. திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வந்து இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்குது. ஓகே, இதில் வந்து என்ட்ரி எப்படி பிரதர் எடுக்கிறது, எதை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது, இதை நம்பி வந்து நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கிறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்டாக் வந்துட்டு
கீழே போனா நமக்கு வந்துட்டு பொசிஷன் என்ட்ரி வந்து கிடைக்காது. ஏன்னா வந்துட்டு இன்ட்ராடே வேணா நம்ம பண்ணிக்கலாம். செல் ஆப்ஷன் வேணா பண்ணிக்கலாம். செல் பண்ணி வேணா திரும்ப பை பண்ணிக்கலாம். இன்ட்ராடேனா வித்தின் டேக்குள்ள பை பண்ணி செல் பண்ணி வேணா ஸ்டாக் பை பண்ணிக்கலாம். பட் இதுல ஒரு பொசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஒன்ஸ் அப் ட்ரெண்ட் ஆயிட்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா கன்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னா இப்போ இந்த கீழே இருக்க ஸ்டாக் இருக்கு இல்லையா இது வந்து மேல வந்து க்ளோசிங் வச்சிருச்சு இல்லையா மேல வந்து இந்த லெவல்ல வந்து க்ளோசிங் வச்சிருச்சு க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் இது பேர் கன்ஃபர்மேஷன் கிடையாது அடுத்த கேண்டில் வந்து இதுக்கு மேலேயே ஓப்பன் ஆகி இதுக்கு மேலேயே க்ளோஸ் ஆகணும் அதுக்கு பேர் தான் கன்ஃபர்மேஷன் ஸோ மேலேயே ட்ரேட் ஆயிட்டு கன்ஃபர்மேஷன் ஆனா மட்டும்தான் இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்த பொசிஷன் நம்ம எங்க எடுத்துருக்கணும் அப்படின்னா இந்த ரேஞ்சில் தான் எடுத்துக்கணும் அதாவது 1525 தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஓகே இதுல எடுத்துக்கணும் அப்படின்னா நமக்கு எங்க கிடைச்சிருக்கும் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல பண்ணிருந்தோம் அப்படின்னா இங்க வந்துட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்திருக்கு ஸோ இந்த கேண்டிலுக்கு அப்புறம் ரிவர்சல் கேண்டில் வந்துட்டு 19% நம்ம எக்ஸிட் இருக்கலாம் இல்ல நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்க இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்விங் வந்து மேல போயிருக்குது ஸோ இங்க போயிட்டு இங்க ஒரு ரெட் கேண்டில் கிடைச்சிருக்குது இந்த கேண்டில் வந்து 24% வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆயிருக்கலாம் ஸோ இந்த ரெண்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடுக்கு நான் சொல்றது இல்ல நம்ம லாங் டேர்ம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்க ஸ்டாக் வச்சிருக்கீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு கொடுக்கலாம் இல்ல அப்படின்னா இதே ரேஞ்சில திரும்ப வந்து சப்போர்ட் லெவலில் டச் பண்ணுச்சு அப்படின்னா அந்த சப்போர்ட் லெவலில் நம்ம திரும்ப வந்து நம்ம ஃபண்டை வந்து திரும்ப வந்து ஆட் பண்ணலாம் ஆக்சுவலி என்னோட போர்ட்ஃபோலியோல இது ஒரு முக்கியமான ஸ்டாக் என்னோட போர்ட்ஃபோலியோல நான் ஆல்ரெடி வந்து இதுல வந்து ஃபண்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டாக் வந்து திரும்ப இப்போ பிரேக் அவுட் ஆயிட்டு இங்க எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் நான் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுவேன் இல்ல திரும்ப வந்துட்டு இங்க வந்து சப்போர்ட் எடுத்தாலும் இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்தரா திரும்பவும் நான் வந்து ஆட் பண்ணுவேன் ஏன்னா இங்க சப்போர்ட் எடுத்தாலுமே இந்த ரேஞ்ச் எனக்கு கிடைக்கும் அதுக்கு மேல போற ரேஞ்சுமே எனக்கு கிடைக்கும் இல்லையா ஸோ இந்த ரேஞ்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழ இருந்து மேல வரைக்கும் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா ஒரு 16% வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க எனக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கு பட் ஆனா அந்த ப்ராஃபிட் வந்து என்ன டைம் பீரியட்குள்ள இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது பட் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டாவே இருக்கும் ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாக்குங்கிறதுலாம் இதை பத்தி நான் ஒரு தனி வீடியோ வந்து நான் தனியாக உங்களுக்கு அப்டேட் பண்றேன் ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எப்படி வெல்த்தை பில்ட் பண்றது எங்க பை பண்ணணும் எங்க செல் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம் தென் வந்து இந்த ரிலே ஸ்டாக் பார்க்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு அப்ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு சேனல் கொடுத்துருக்காங்க பட் இது ஒரு பேட்டர்ன் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்விங் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் நாங்கள் டைப் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க மேலே வந்து புல்லிஷ் ஃபிளாக் பேட்டர்ன் டைப் பண்ணி வச்சிருக்கேன் இங்கே இருக்கிற பேட்டர்ன் பாருங்க சேம் அதில் ஃபார்ம் ஆயிருக்கிற சேம் அதே பேட்டர்ன் வந்து இங்கே வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து நமக்கு பார்க்குறப்ப நமக்கு பெரிய வித்தியாசம் தெரியாது பட் ஆனால் வந்துட்டு ஸ்விங் ட்ரேட்ல இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டீசென்டான ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரியான பேட்டர்ன்ஸ் ஸோ இதை பற்றி வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபர்தராக வந்து பேசிக்கில் இருந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்